இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் உங்களை யாவரையும் சந்திப்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையில் இவ்வளவாய் நடத்தி தாங்கி வருகிற தயவுக்காக அவருக்கு நன்றியை மேன்மையை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் நாம் சிந்திக்கும்படியாக இயேசு கிறிஸ்து என்ன தலைப்பை கொடுத்துக்கா என்று பார்ப்போம். இயேசு கிறிஸ்து தந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரோடு நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. இயேசுவோடு நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். மேலும் இயேசுவை நம்முடைய வாழ்விலே காட்ட வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று. இந்த நாளிலும் நாம் இயேசு கிறிஸ்து காண்பித்த மாதிரியை பின்பற்றுகிறவர்களாக, நம்முடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியானவர்களாக வாழும்படியாக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரை போல மாதிரியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவை உடையவர்களாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதற்காகத்தான் அவர் பாடுபட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நாம் எந்தெந்த காரியங்களிலே முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திப்போம். முதலாவதாக நாம் முன்மாதிரியை காண்பிக்க வேண்டிய ஒரு காரியமாக நாம் சிந்திக்க வேண்டிய வேத வசனம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். சொல் தவறாதவனாக இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய வார்த்தையிலே நாம் முன்மாதிரியானவர்களாக காணப்பட வேண்டும். நாம் சொல்கிற சொல்லில், நாம் பேசுகிற வார்த்தைகளில் நாம் முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும். நாம் எப்படியாக வார்த்தைகளிலே முன்மாதிரியை காண்பிக்க முடியும் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழும்போது முன்மாதிரியை அவர் காண்பிக்க முடியும். மேலும் இங்கே வேதவசனத்திலே போடுகிறது, சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். பூரண புருஷராக வாழ வேண்டும். பூரண புருஷராக வாழ வேண்டும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையோடு வாழ வேண்டும். எப்படியாக பூரண புருஷனாக வாழ முடியும் என்று பார்க்கும்போது, சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ள வேண்டும். சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஒரு கட்டுக்கோப்போடு நாம் வாழ வேண்டும். அந்த கட்டுக்கோப்புகள் எதிலே இருக்கிறது என்றால், நம்ம வேதாகமத்திலே இயேசு நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். வேதாகமத்திலே இயேசு எல்லாவற்றையும் நமக்கு பிரத்யட்சமாக கொடுத்திருக்கிறார். அதில் உள்ள வசனங்களின் அடிப்படையிலே, மேலும் இயேசுடைய வாழ்க்கையின் அடிப்படையிலே நாம் முன்மாதிரியாக வாழ்ந்து வார்த்தைகளிலே முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நாம் வாழ்க்கையிலே முன்மாதிரியை எப்படியெல்லாம் காண்பிக்க வேண்டும் என்று பார்ப்போமானால், முதலாவது நாம் நம்முடைய வார்த்தைகள் தெளிவுள்ளவைகளாக, நம்முடைய வார்த்தைகள் நிதானம் உள்ளவைகளாக, நம்முடைய வார்த்தைகள் இயேசுவை பிரதிபலிப்பதாக காணப்பட வேண்டும். யோபு 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாக காத்துக் கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், அவருடைய பிரமாணங்களை ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாக காத்து கொண்டேன் என்று சொல்கிறார். எதற்காக? ஆகாரத்தை காட்டிலும் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாக காத்து கொண்டார் என்றால், நாம் நம்முடைய வாழ்விலே நாம் பேசுகிற வார்த்தைகளிலே நாம் முன்மாதிரியை காண்பிக்கும்படியாக, இயேசு நாம் பேசும் வார்த்தைகளிலே, நாம் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியை காண்பிக்கும்படியாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களோடு பேசுகிற வார்த்தைகள் எவ்வளவாய் இருக்கிறது? நாம் நிதானமாக, குறைவாக, ஞானம் உள்ளவர்களாக பேசுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
சில நேரங்களிலே நாம் பேசுவோம், என்ன பேசுவோம் என்று தெரியாமல் சில நேரங்களிலே பலரை காயப்படுத்தி விடுவோம், சிலரை குற்றப்படுத்தி விடுவோம், சிலரை கேலி செய்து விடுவோம், சிலரை புண்படுத்தி விடுவோம். சில நேரங்களிலே சண்டைகள் மூடுவதற்கு நம்முடைய வார்த்தைகள் காரணமாக அமைந்துவிடும். இது போன்ற வார்த்தைகள் நாம் பேசுவோமானால் நாம் முன்மாதிரியாக வாழ முடியாது. வேதாகமத்தில் இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது என்று வாசிக்கிறோம். நாம் என்ன பேசுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வார்த்தைகளிலே முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும் என்றால் அவருடைய வாயின் வார்த்தைகளை நாம் ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாக நாம் காத்துக்கொள்ளும் போது நாம் வார்த்தையிலே முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும். மேலும் நம்முடைய வார்த்தைகளை இயேசு உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். மல்கியா 3:15 பார்க்கும்போது கர்த்தர் கவனித்து கேட்பார் என்று பார்க்கிறோம். நாம் என்ன பேசுகிறோம் என்பதை கர்த்தர் கவனித்து கேட்பார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தைகளில் நம் முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது நம்முடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவைகளாக இருக்க வேண்டும். யோபு 36:4 நாம் வாசிக்கிறோம், மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்று இருக்கும், உம்முடைய பேசுகிறவன் அறிவில் தேறினவன் என்று வாசிக்கிறோம். நாம் வார்த்தைகளின் முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும் என்றால் நாம் வார்த்தைகளிலே உண்மையை சொல்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பொய் நாம் சொல்கிற வார்த்தைகளிலே இருக்கக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கிறது என்று மத்தேயு 5:37 நாம் வாசிக்கிறோம். நாம் என்ன இருக்கிறதோ அதை பேச வேண்டும், உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும். அது பொய் என்றால் இல்லை, அது பொய் என்பதை நாம் தீர்க்கமாக சொல்ல வேண்டும். மற்றவர்களிடத்தில் நாம் பேசும்போது உண்மையாகத்தான் பேச வேண்டும். பல நேரங்களிலே நாம் மற்றவர்களிடத்திலே உண்மையை பேசுகிறோம் என்று நினைப்போம், ஆனால் மற்றவர்கள் நம்மிடத்திலே பொய் மட்டும்தான் சொல்கிறார்கள் என்று நாம் அவர்களுடைய பேச்சை அதிகமாக நம்புவதில்லை. அனைவருமே பல நேரங்களிலே இப்படிதான் காணப்படுகிறோம். ஆனால் நாம் பேசுகிற வார்த்தைகள் உண்மையாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம் இந்த வசனத்திலே, மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்றிருக்கும், உம்முடைய பேசுகிறவன் அறிவில் தேறினவன் என்று. அறிவில் தேறினவனாக காணப்படும் போதுதான் அந்த வார்த்தைகள் பொய்யற்றிருக்கும், உண்மையுள்ளவைகளாக இருக்கும். அறிவில் தேறினவன் என்றால் உலக ஞானத்தில் இல்லை, வேதாங்கமத்திலே இயேசு கிறிஸ்து கொடுத்த பரம ஞானத்தினால் நிறைந்திருக்கும் போது அவருடைய கற்பனைகள், அவருடைய வார்த்தைகளை நாம் ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாக காத்துக்கொள்ளும் போது நாம் அறிவில் தேறினவராக காணப்படுவோம். நாம் உண்மையை மட்டுமே சொல்லும். மூன்றாவதாக பார்க்கும்போது நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை தேற்றுவதாக, பலப்படுத்துவதாக அமைய வேண்டும். யோபு 16:5 நாம் வாசிக்கிறோம், ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திறன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும் என்று வாசிக்கிறோம். இது யோபு தன்னுடைய சிநேகிதரை பார்த்து கூறுகிறார். யோபு சோதிக்கப்பட்டு அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே யோபுவினுடைய சிநேகிதர்கள் அவரை குற்றப்படுத்துகிறார்கள். ஆனாலும் அநேக காயங்கள் பட்ட அவர், மற்றவர்களால் நிந்திக்கப்பட்ட அவர் கூறுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். நான் ஒருவேளை நான் நல்லபடியாக இருந்தால் என் வாயின் வார்த்தைகள் உங்களுக்கு திடன் சொல்லக்கூடியதாக இருக்கும், என் உதடுகளின் அசைவுகள் உங்கள் துக்கத்தை ஆற்றும், ஆனால் நீங்கள் என்னை குற்றப்படுத்துகிறீர்கள் என்று சொல்கிறார். பலர் நம்மை குற்றப்படுத்தி, காயப்படுத்தி, துன்பப்படுத்துகிறமான சூழ்நிலை இருந்தாலும் நாம் கூறும் வார்த்தைகள் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறதாக, அவர்களை பலப்படுத்துகிறதாக காணப்படும். எனவே வாயின் நம்ம வார்த்தைகள் முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும் என இயேசு விரும்புகிறார். மத்தேயு 12:36 இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எனவே நியாயத்தீர்ப்பு நாளிலே நம்முடைய வார்த்தைகளை பற்றி கணக்கு ஒப்பிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே நம்முடைய வார்த்தைகளிலே நாம் முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். எனவே இயேசு கிறிஸ்து விரும்பியபடி நாம் வார்த்தையிலே முன்மாதிரியை காண்பித்து நாம் இயேசுவினுடையவர்கள், கிறிஸ்துவனுடையவர்கள் என்பதை உலகத்துக்கு காண்பிப்போம். உலக மக்களுக்கு சாட்சியாக, முன்மாதிரியாக வாழ்ந்து ஜீவிப்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம். இயேசுவே, இந்த நாளிலும் வார்த்தைகளிலே முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தோம். எங்கள் வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை பலப்படுத்துவதாக, அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதாக, எங்கள் வார்த்தைகள் உண்மையாக இருக்கிறவைகளாக, ஆண்டவரே நாங்கள் பேசும் வார்த்தைகள் ஆண்டவருடைய பலத்தினால் காணப்படும்படியாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியை காண்பிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
மகிமை 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 மகிமை